மயிலுடைய அம்மாவும் அப்பாவும் வந்து வீட்டில் சத்தம் போட்டு போனதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் கோமதி இதெல்லாம் யோசிச்சுட்டே கோயிலுக்கு போகிறாங்க. போய் சாமி கும்பிட்டு, என்ன கடவுளே எதாக இருந்தாலும் நல்லதாக கொண்டு வந்து எங்கள் பையனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க. அவங்களோட பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஏதாவது அவங்க அம்மா அப்பா வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து சத்தம் போட்டுருக்காங்க. சரவணன் வந்து சரியில்லைன்னு வேறு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படிலாம் இது இருக்கக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு கோயிலேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி போய் வெளியில் நின்று பார்க்குறாங்க. ரொம்ப நேரமாக பார்க்குறாங்க. ஆட்டோவே கிடைக்கல. சரி பக்கத்தில் தானே வீடு இருக்குது, நடந்தே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு. சரி ஓகே நடந்து போகலான்னு சொல்லிட்டு போகிறப்போ கரெக்டாக போய் முக்கில் திரும்புகிறப்போ கரெக்டாக அந்த மயிலை பார்க்குறாங்க. யார் மூஞ்சில் முழிக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவளையே பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இங்கே மயிலும் இவங்களை பார்க்குறாங்க. கோமதியை பார்த்தோன்னே வந்துட்டு யோசிச்சுட்டு ஐயோ அத்தை நம்மளை பார்த்தா திட்டுவாங்க, நம்ம வேறு பக்கமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இப்படின்னு திரும்புகிறாங்க. அப்போ திடீர்னு மயக்கம் வந்து அந்த இடத்துல சுருண்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னே கோமதி ஐயோ என்ன கீழே விழுந்துட்டா, வேணும்னே உழுவுறாளா நடிக்கிறாளுகளா இவங்க என்னன்னே தெரியலையே, இந்த குடும்பமே ஒரு நடிக்கிற குடும்பமாச்சே, உண்மையாலேருந்தே வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா என்னன்னு தெரியலையே, அக்கம் பக்கத்தில் ஒரு ஒத்துரையும் காணா, ஆள் நடமாட்டமே இல்லை, யாராவது இருந்தால் கூட என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு சரி நம்ம கிட்ட போகிற வரைக்கும் பார்ப்போம், ஒருத்தருமே வரலைன்னா நம்ம பார்க்கலாம், இல்லைன்னா வந்துட்டு வேறு யாராவது வந்துட்டு எதாவது ஹெல்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பதறி போய் நடந்து வேகமாக போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு 2 பேர் அங்கே வந்து நிற்கிறாங்க. பார்த்தோன்னே என்ன இந்த பொண்ணு கீழே இப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒருத்தவங்க வயசானவங்களா இருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியலையேம்மா, தண்ணி இருந்தால் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்க தண்ணி வாங்கி மூஞ்சி தெளிக்கிறாங்க. தொளிச்சது மட்டும் இல்லாமல் கையை பிடிச்சி பார்க்குறாங்க. நாடிப்பட்டு என்ன இந்த பொண்ணு மாசமாக இருக்குது, மாசமாக இருக்கிற பொண்ணு, இந்த பொண்ணு இப்படி வந்து கூட யாருமே வராமல் இப்படி ரோட்டில் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, வீட்டில் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க ஒரு தன்னூரமாக சொல்கிறாங்க, பேக்கில் ஃபோன் இருந்தால் யாருக்காச்சும் கால் பண்ணி பாருங்கள், அவங்க வீட்டில் ஆளுங்க வந்து கூட்டிகிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன மாசமாக இருக்கான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி உண்மையாக தானே இவங்க மாசமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா இவங்களை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அப்படிங்களா, அப்போ அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் விட்டுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வீட்டுக்கெல்லாம் கூட்டு போய் விட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியுங்கிறீங்க, வீட்டுக்கு கூட்டு போய் விட முடியாதுங்கிறீங்க, ஏங்க மாசமாக இருக்குது இந்த பொண்ணு, ரோட்டில் இப்படி மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்குறேங்க, ஆட்டோன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக ஒரு ஆட்டோவும் வருது. அங்கே ஆட்டோ வந்தோன்னே வந்துட்டு ஆட்டோவில் தூக்கி அவங்கள உட்கார வச்சுட்டு மயில் அதுக்குள்ளே வந்துட்டு கண்ணை மிளிக்கவும் செய்கிறாங்க. உடனே இங்கே வந்துட்டு இங்கே மீனா அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ஆஃபீஸில் தானடி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க அத்தை, ஏன் என்னாச்சு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஒன்றும் இல்லை, நீ ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் வெளில வரையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏங்க வீட்டு நீங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் வந்திருக்கேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த வந்துட்டு அவங்களும் உள்ளேருந்து வெளில வராங்க. என்னன்னு தெரியலையே இப்படி பதட்டமாக கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு, ஏய் என்னடி இது உண்மையாலுமே மாசமாக இருக்கியாடி அப்படின்னு சொல்லிட்டு உடனே கண் முழிச்சேன் இங்கே மயிலுக்கிட்டே கேட்குறாங்க. ஆமாங்க அத்தை வந்துடுறாங்க. ஏன்டி மாசமாக இருக்கேன்னா வீட்டிலே இருக்க வேண்டியதுதானே, அதை விட்டுட்டு எதுக்கு இப்போது வெளியில் வந்து இப்படி நடந்துட்டு இருக்கிற நீயே தேவையில்லாமல், ஒருத்தரையாவது கூட்டிகிட்டு வரணும்னு கூட தெரியாதா உனக்கு, இதைத்தான் சொல்கிறக்கு தான் அன்றைக்கி வந்துட்டு மீனா உன்னை கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி வந்து தலையாட்டுறாங்க. இதை பார்த்தோன்னா வந்துட்டு யாரை முழிக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா அங்கேயே முழிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது, எதுவுமே என்கிட்ட யாருமே சொல்ல, இதுக்கு தான் வர சொன்னால என்னையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே வராங்க. கரெக்டாக வந்து ஆஃபீஸும் வந்துடுது. வந்தோன்னே வந்துட்டு ஆட்டோவில் நீ அங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க. வெளில எழுந்திரிச்சு போகிறாங்க. ஆட்டோலேருந்து இறங்கி அங்கே போன வந்துட்டு மீனாவும் நின்றுருக்காங்க. என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னங்க திடீர்னு கால் பண்ணீங்க, என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க, இப்போ வந்துட்டு என்ன இதெல்லாம்னு சொல்லி கேட்டால் எனக்கு என்னென்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் புரியாதுடி உனக்கு, ஒன்றும் புரியாது. ஆமாம் மயில் மாசமாக இருக்கிறாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க அத்தை, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு இப்போ தாண்டி தெரிய வந்துச்சு, கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் பார்த்தா இவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் மாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வழியில் போனவங்க ஒருத்தவங்க கையை பிடிச்சி பார்த்துட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. ஏன் கிட்ட இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா, இவ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நீ கோயிலுக்கெல்லாம் கூட்டு போன, நீயே டேரெக்டாக அங்கே சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அவங்க சொன்னால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சரியா போச்சு போ, எங்கள் அம்மா நேற்று வர வந்து அவ்வளோ தூரம் பேசிட்டு போனாங்க. வந்துட்டு இவர் இப்போ பொண்ணை வந்துட்டு எந்த நிலமையில விட்டான்னு கூட தெரியாமல் தேவையில்லாமல் இன்னொரு பொண்ணோட வந்து சுற்றிட்டு இருக்கான்னு வேறு பேசிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க எல்லா விஷயத்தையும் நானும் கேள்விப்பட்டேன், ஆனால் வந்து அவங்க சொல்கிறதுலேயே நியாயம் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி நியாயத்தை பட்ட நீ ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாமா ஒரு பொண்ணோட பேசிட்டு பழகிட்டு இருக்க அந்த விஷயம் எனக்குமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, உனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லாமல் இருக்காது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, அது உண்மைதாங்க அத்தை, அவங்க பேசிட்டு இருக்காங்க. நான் அன்றைக்கே நான் வந்து இவர்கிட்ட நான் சரவண மாமாட்ட கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அவர்கிட்ட கேட்டாலும் வந்துட்டு இதுதான் சொல்கிறாரு, ஆனால் உண்மை எதுன்னு தெரியாது. ஆனால் வந்து கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கப்போ இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுல்ல, அவருக்கே தெரிஞ்சதுன்னா பரவாயில்ல, நீங்களாவது எடுத்து சொல்லாமல் இல்லைங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டி இவ்வளோ நடந்திருக்குது, எந்த விஷயத்தையும் நீ என்கிட்ட சொல்கிறதில்ல, நீ சொல்லாமல்ல அப்படின்னு சொல்லிக்கோட்டேன், என்ன அர்த்தம் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மயிலக்கா எங்கள் வீட்டுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் வீட்டுக்கு போகலாங்க, ஆட்டோவில் தான் உட்காந்துருக்கா. ஓ நீங்களா கூப்பிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்டி மயக்கம் போட்டு வந்திருக்கா, கீழே விழுந்துட்டா, வேறு
ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நீ ஒன்று பண்ணு, இவளை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போய் என்ன ஏதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு தான் நான் அங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு மயிலோட நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நான் போய்க்கிறேன், நான் வந்து எனக்கு வேலை இருக்குது, நான் போய்க்கிறேன், நீங்கள் போங்க ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயில் சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், யாரும் எனக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை. மயில் மீனா நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. மயிலக்கா கொஞ்சம் அமைதியாக இருங்கக்கா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னன்னு சொல்லி செக் பண்ணல, வாயு வயிறுமா இருக்கீங்க, நீங்கள் பாட்டுக்கு மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கீங்க, ஏதாவது இன்னும் சத்து குறைவா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நீங்கள் வாங்க இந்த விஷயத்தில் விளையாடக்கூடாது, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கே போகலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. அங்கே கூட்டு போனோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது நார்மலாக வர மயக்கம் தான். இங்கே பாருமா, நீ நேரத்துக்கு நல்லா சாப்பிடுமா, கரெக்டான மாத்திரை எல்லாம் கொடுத்த மாத்திரையெல்லாம் கரெக்டாக எடுத்துக்க, புரிஞ்சுதாம்மா? அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இது மாதிரிலாம் நீ ரொம்ப நேரமெல்லாம் நடந்தெல்லாம் போக வேண்டாம், ஆட்டோவில் போய்க்குமா சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை கூட யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்புறாங்க. அப்போ வந்துட்டு மீனா சொல்கிறாங்க, ஏக்கா நான் வேணா வந்துட்டு அவங்ககிட்ட பேசி பார்க்கட்டா, ஒரு மாதம் அவங்ககிட்ட லீவு கேட்கட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா, வீட்டில் இருந்து டென்ஷன் ஆகிறத விட வேலைக்கு போனால் எனக்கு எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது, தயவுசெய்து நீ விட்டுரு, அதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அத்தைக்கு இப்போ தெரிஞ்சிருச்ச விஷயம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க நீங்களோ ஒன்றும் சொல்லலை, நானும் ஒன்றும் சொல்லலை, அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குது, அப்படி தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே, விடுங்க, அப்படியாவது வீட்டுக்கு எல்லாத்துக்கும் தெரியட்டும், தெரிஞ்சதுக்கப்புறமாவது உங்களை அவங்க ஏற்றுக்குப்பாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மீனா, அவர் கேட்குற மாதிரி நான் டைவர்ஸ் கொடுத்துடலான்னு முடிவில் தான் இருக்கேன், அவர் கூப்பிட்டாலே இனிமேல் நான் வர ஐடியா இல்லை, அவருக்கு இந்த குழந்தைக்கு தான் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறாருல, அவர்கிட்ட போய் நான் என்னத்தை பேச முடியும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, கோவத்தில் தான் மாமா ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று பேசியிருப்பாரு, அதையெல்லாம் வச்சு பேசிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? கோவத்தில் எல்லாருமே ஒரு வார்த்தை விடத்தான் செய்வாங்க, அதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தோம்னா வாழ்க்கையை நம்மளால் ரன் பண்ணவே முடியாது, நீங்கள் இப்படிலாம் நினச்சிட்டு இருக்காதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி மீனா நான் கிளம்புறேன், எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, வேலைக்கு உனக்கு டைம் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கக்கா நான் தான் வந்து பர்மிஷன் போட்டு வந்துட்டேனே அப்படின்னு நான் வந்துட்டு அங்கே அத்தை வீட்டுக்கு நான் போகிறேன், சரியா போயிட்டு அத்தைக்கிட்ட நல்லா விஷயத்தை சொல்லிடுறேன், நீங்கள் பார்த்து போயிடுவீங்களா, எனக்கு போயிட்டு கால் பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. போய்க்கிறேன் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா இந்த ஆட்டோலேயே நீங்கள் கிளம்பி போங்க, அப்போ உனக்கு நான் பார்த்துக்கிறேன்க்கா, நீங்கள் போங்கக்கா, எனக்கு என்னக்கா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் மயில் அமுச்சு விட்டு அடுத்த மீனா வந்து வீட்டுக்கும் போகிறாங்க. அங்கே போனால் என்னாச்சுடி, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டீங்களாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போயிட்டு வந்தாச்சுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, என்ன சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை எல்லாம் நார்மலாக தான் இருக்குன்னு சொன்னாங்க, கொஞ்சம் டைமுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு உடம்பு பார்த்துக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க மாமியார் மருமகளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போ தான் வராங்க. வந்து நான் அது ஒன்றும் இல்லைங்க அத்தா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏய் 2 பேரும் ஏதோ பேசுனீங்க, என்னை கண்டோன்னே வந்துட்டு மறைச்ச மாதிரி தெரியுது, உண்மையை சொல்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு ஒன்றும் மீனா முழிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிறேன். அது ஒன்றும் இல்லாமல் அந்த மயிலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. நேற்று அவங்க அம்மாக்காரி வந்து இங்கே ஆட்டத்தில் வீட்டில் அவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணிட்டு போனால் அவளை போய் எதுக்கடி பார்த்தீங்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஏய் என்ன அப்போ குடும்பத்துக்கு வாரிசு வரப்போதா, முதல் வாரிசு வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரே சந்தோஷத்தில் கேட்குறாங்க. இதை கேட்டு சந்தோஷப்படுற மாதிரியே குடும்ப நிலைமை இருக்குது. அந்த குடும்பத்தில் தான் போதும் போதுங்கிற அளவுக்கு நம்ம வீட்டை அத்தனை கஷ்டத்தை கொடுத்துருக்காங்களே, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, சரவணனும் அவனோட சேர்ந்து வாழ முடியாது, மயிலும் இப்போ வந்து இப்படி மாசமாக இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரிலமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி யோசிக்கிறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது, இந்த பிரச்சனையை வந்து இனிமேல் நான் என் மண்டையில் போட்டு விட்டிட்டு இருக்க மாட்டேன், அவங்க அப்பாட்டே எல்லாத்தையும் சொல்லிடலாம், அவர் என்ன முடிவு பண்ணுறாரோ பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நீ எதுக்கு இந்த விஷயத்தில் தலையிட்ட, நீயே முடிவு பண்ணிடுவியா, ஆச்சா பூச்சா அதுக்கு இருக்க சண்டை போட்டுருப்பாரு, ஏற்கனவே எனக்கு அவருக்கு வந்து பெரிய பிரச்சனை இல்லை போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக பேசிட்டு இருக்கிறப்ப அந்த சரவணன் வராங்க. இப்படி சரவணா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம் மயில் மாசமாக இருக்கிற விஷயம் உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியுமா, அது அடுத்த ட்ராமா பண்ணுறக்கு ஏதோ இது பண்ணிட்டு இருக்காங்க, நேற்று தான் வந்து வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டு போனாங்கல்ல, இது பத்தாதா உங்களுக்கு மறுபடியும் இதுக்கு இதெல்லாம் நீங்கள் இழுத்துட்டு இருக்கீங்க, என்ன மீனா நீ தான் சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மாமா அது நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு எப்படி நீ இங்கே இருக்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க.